வணக்கம் நலம் தானே வியூவர்ஸ். இன்னைக்கு ஒரு தேங்காய் வச்சு ஒரு ஸ்வீட் பார்க்க போகிறோம். தேங்காய் பால் திரட்டு. அதுக்கு தேங்காய் பூவு இதில் ஒரு கப்பு நல்லா கொஞ்சம் லேசாக அழுத்தி ஒரு கப்பு எடுத்து வச்சு 3/4 கப்பு வெல்லம் அது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். 5 முந்திரி பருப்பை நல்லா பெருசாக இருந்தது உடச்சி வச்சுருக்கு. ஒரு 10 திராட்சை, ஒரு 2 ஏலக்காய், ஒரு பிஞ்சு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். நெய், பாசி பயிறு. இப்போ இந்த ஒரு கப்புக்கு நல்லா ஒரு 2 ஸ்பூன் முதல்ல இதை வறுத்துக்கலாம். பாசி பயிரை 2.5 கப்பு 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா போட நல்லா இருக்கும். ஆனால் தேங்காவோட ஃப்ளேவர் தெரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கோம். இதை முதல்ல வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணிக்கிட்டு அப்புறம் தேங்காயையும் அதுலேயே போட்டு அரைச்சிடணும். நம்ம ஏலக்காயை தனியாக தூள் பண்ணி போடலாம். நம்ம இது அரைக்கையிலேயே ஏலக்காயையும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்காக தான் எடுத்து ரெடியாக உரிச்சு வச்சுருக்கோம். இதை பாசி பயிரை நல்லா வாசம் வர வரையிலும் வறுத்து எடுத்து ஆற வச்சு பொடி பண்ணி வச்சுக்கலாம். பாசிப்பருப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. தேங்காய் இவ்வளோதான் போடுவாங்க. கொஞ்சமாக ஒரு பைண்டிங்க்கு மாதிரி தான். இல்லைன்னா ரொம்ப ஒரு டம்மியாக இருக்காப்புல இருக்கும். வெறும் தேங்காய் மட்டும் இருந்துச்சுன்னா பர்ஃபி மாதிரி ஆயிடும். அது இப்போ வந்து திரட்டுங்கிறப்ப ஒரு தேங்காய் பால் திரட்டு. அப்ப ஒரு பைண்டிங் பண்ணாப்புல இருக்கணும். நம்ம பசும்பால தான் பால் திரட்டு கேள்விப்பட்டிருக்கோம். இது தேங்காயில வந்து பால் திரட்டு பண்றது வித்தியாசமா இருக்குது. பாலெல்லாம் கூட எடுத்து செய்யறதில்ல, அப்படியே போட்டு நல்லா அரைச்சிட்டு செய்யறது ரொம்ப நல்லா இருக்கும். இது பழைய காலத்து பலகாரம் தானா இதுவும். அதுக்குன்னா இப்ப நாள் ஆக இது வந்து செய்யறத விட்டுட்டாங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். தஞ்சாவூர், திருநெல்வேலி சைடு, கும்பகோணம் சைடு இது ரொம்ப ஃபேமஸ்ங்கிறாங்க. பழைய காலத்து டிஷ் ஸ்வீட்டு தேங்காய் பால் திரட்டு. அந்த காலத்துல எத்தனை நிமிஷம் வறுக்கணும்? நல்லா சவக்க வாசம் வர வரையில வறுக்கணும். அது பயிரை பொறுத்து இருக்குது. சவந்துருச்சு, நல்லா சவந்துருச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துல ஒரு தட்டுல கொட்டி வச்சு இதுல நெய் நல்லா ஒரு ஸ்பூன், கொஞ்சம் சத்தம் நெய் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம். இந்த ஏலக்காயை வந்து பருப்புலேயே போட்டுடுறேன். நல்லா சூடு ஏறிச்சுன்னா நல்லா அரைப்பட்டுரும். உப்பு ஒரு பிஞ்ச் டேபிள் சால்ட் அதையும் அதுலேயே போட்டேன். சுள்ளுன்னு உரைக்கிறதுக்கு. ஆமாம், ஸ்வீட் எடுத்து கொடுக்கணுங்கிறதுக்காக. இப்போ நெய் காஞ்சிருச்சு. முந்திரி பருப்பை போட்டு இது தூள் வெல்லமா விற்கிது. அந்த தூள் வெல்லமா இருந்ததுன்னா நம்ம வந்து அப்படியே வெல்லத்துல போட்டுடலாம். இது தேங்காய் அரைச்சோன்னே அதுலயே கலந்துடலாம். வெல்லம் இப்போ நான் நசுக்கி வச்சிருக்கிறதுனால இதை சும்மா கொஞ்சமா தண்ணி ஊற்றி அதை வந்து கரைச்சி வச்சுக்கலாம். இதில் போட்டோம்னா கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்காக அதை கரைச்சி இந்த முந்திரி பருப்பு வறுபட்டுருச்சு. இதுலயே திராட்சையும் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு அதே சத்தம் சத்தம் திராட்சையும் முந்திரியும் நல்லா வறுக்கணும். முந்திரி நல்லா வறுபட்டுருச்சு. முதல் திராட்சை பபிள்ஸ் முந்திரி வந்துருச்சு. அதை அப்படியே எடுத்து வச்சுக்கணும். இந்த தட்டிலேயே எடுத்து வச்சுக்கலாம். இந்த நெய்யிலேயே அப்புறமேல தேங்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாகு தண்ணி மாதிரி பாகுன்னா எல்லாம் கரைய வைக்கிறோம். அவ்வளோதான். கட்டி இல்லாம அதுக்குள்ள இந்த பருப்பும் ஆறிடும். அரைச்சிட்டு வந்துட்டு அதை வச்சோம்னா சரியா இருக்கும்.
இது கல் மண் இல்லாத வெல்லம், இல்லாட்டினா தண்ணி ஊற்றி இது மாதிரி செஞ்சுக்கிட்டு ஃபில்டர் பண்ணி அதில் ஊற்றிடலாம். இதில் வந்து கல் மண் இல்லாத க்ளீன் வெல்லம், அதனால் அப்படியே ஊற்றிடலாம். அதே மாதிரி இந்த தூள் வெல்லம் கிடைக்கிது பாரிஸில், அந்த வெல்லத்தை போட்டாலும் அதுலேயும் கல் மண்ணெல்லாம் இல்லாமல் இருக்கும். அதையும் அப்படியே போட்டுடலாம். நீங்கள் என்ன நெய் ஊற்ற போறீங்க? ஆவின் நெய்யை? ஆவின் நெய். இது நல்லா இருக்கு. மூங் தால்? மூங் தால் டிமார்ட்ல டிமார்ட் மூங் தால். பாசி பருப்பை முதல்ல அரைச்சிக்கணும். இது மாதிரி ரொம்ப போடுறாங்க பெரிய மிக்சியில், சின்ன மிக்சியில் இது பேர் என்ன, பாசி பயிரை அரைச்சிக்கிட்டு பெரிய மிக்சியில் ரெண்டையும் ஒன்றா கலந்துக்கலாம். நான் இதுலேயே தேங்காயையும் போட்டு அரைக்கிறேன். 2 ட்ரிப்பாக கூட இது அரைச்சிக்கலாம். இன்னும் ஒரு ட்ரிப் அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். கொஞ்சமாக தண்ணி. ஒரு பாட்டு அரைச்சாச்சு, போட்டாச்சு அந்த நெய்லியே. பெரிய மிக்சி இருந்தா பெரிய மிக்சிலே கூட போட்டுக்கலாம். இது வந்து பால் ஊத்தாம செய்யணுமா? கொஞ்சம் நெய் வேணும். கணக்கில் பாகி ஊத்தணுமா அப்புறம் ஊத்தணுமா? 1 நிமிஷம் கிளறிக்கலாம். வறுத்த பருப்பு தான், போட்டுடலாம் கூட. 1 நிமிஷம் கிளறிட்டு இந்த காய்ச்ச அந்த இன்னொரு மரக்காரண்டி இருக்குங்க. ஆமா, அது தட்டுமா? இது வளையுது. இது நல்லா அப்படியே வதங்கணும். ஏன் வேகணும்னு சொல்லுமா? போதும், வெள்ளத்தையும் ஊற்றிடலாம். இது பருப்பு தான், வறுபட்டது வறுத்த பருப்பு தான். தேங்காயும் கூட சும்மா சாப்பிட்ற பொருள் தான், அதனால ஊற்றிடலாம். இப்போ இதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், கொஞ்சம் கெட்டிமாகிற வரையிலும். நல்லா திரண்டுக்கிட்டு போட்டு ஊற்றி வச்சிடலாம். கலரே மாறிடுது. கலர் வெள்ளம் இல்ல, ஆமா, அதனால அந்த இந்த கலருக்கு, ப்ரௌன் கலருக்கு வந்துடும். ரொம்ப டேஸ்டா. தட்டுப்பால் கலர். தட்டுப்பால் கலர். பாசிப்பருப்பே டேஸ்டா இருக்கும். பாசிப்பருப்பும் தேங்காயும் சேர்த்தோம்னா அவ்வளோ ருசியா இருக்கும். தண்ணி ஊற்றி கூட வேணும், ஊற்றுறாங்க. தேவையில்லை. எல்லாம் திரண்டு வருது. தேங்காயும் ஆயில் உள்ள தானே,
அதனால நெய் கூட ரொம்ப பிடிக்காது. ம். அதுலயே எண்ணெய் பசை இருக்கும் தேங்காய்னால. நல்லா அல்வா மாதிரி திரண்டு வரையில ஆஃப் பண்ணிட்டு முந்திரி திராட்சை போடு. போட்டு எடுத்து வச்சுருக்காங்க. வெள்ளம் இதுக்கு போதும். போதும். 1 கப்பு தேங்காய்க்கு 3/4 கப்பு. தேங்காயில இனிப்பு தன்மை உள்ளது இல்லையா, ஆமா. அதனால தேங்காய் இது வெல்லம் 3/4 கப்பு போட்டாங்க. மற்ற இதெல்லாம் பாசிப்பருப்பு வேற கலந்துருக்குமா, இருந்தா கூட போதும். அந்த தேங்காய் ரொம்ப போட்டோம்னாலும் திகட்டிடும். நெய் போதும். நெய் நான் அப்புறமேல் கடைசியில் நான் ஊற்றிக்கலாம். நல்லா வெளியவே 2 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்னா 4-5 நாளைக்கு. நல்லா திரண்டு வருது. பாசி பருப்பு நல்லா நீர் இழுக்கும். அதனால ஊற்றுனதெல்லாம் தண்ணி ஊற்றுனது தேங்காய் உள்ள இருக்கிற நீர் பசை எண்ணெய் பசை எல்லாம் அந்த பாசி பருப்பு இழுத்து கொஞ்சம் நல்லா சீக்கிரம் திரண்டு வந்தோம். ஈஸியான வேலை இது. வாசம் கமகமான வருது. ஈஸியான வேலை. பால் திரட்டு வேணுமா, தேங்காய் பால் திரட்டு. தேங்காய் இருந்துச்சுன்னா உடனே கொஞ்சம் செஞ்சு சாப்பிடலாம். விருந்தாளிகளுக்கும் புது ஈவினிங் ஸ்நாக்கு. வந்துருச்சு. நல்லா இருந்தது. கொஞ்சம் நல்லா நீங்களும் செஞ்சு பாருங்க. வெட்டிடாம வேணும்னா ஸ்லைஸ் தட்டுல நெய் தடவி கொட்டி ஸ்லைஸ் கூட வேணும்னா போட்டுக்கிறாருந்தா போட்டுக்கலாம். இது வந்து பால் திரட்டுங்கிறதுனால நம்ம அப்படியே தேங்காய் பால் திரட்டுங்கிறதுனால அப்படியே நம்ம வச்சிருந்து பவுல்ல எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியது. டேஸ்டியா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. ஈஸியானது. நலன்தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். Thank you.